வணக்கம் அண்ட் வெல்கம் டு விபுரா ஃபேஷன்ஸ். லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸ்க்கான சிலபஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்கங்க. நிறைய ஐட்டம்ஸ் சிலபஸில் ஆட் பண்ண சொல்லியிருந்தீங்க. எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாங்க. நீங்கள் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ங்க. இப்போ நம்ம டெய்லரிங் கிளாஸோட ஃபஸ்ட் கிளாஸான மெட்டீரியல் கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு என்ன மெட்டீரியல் வாங்கணும்னு பார்த்துடலாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் ஒன்றுடைய யூஸ் அண்ட் பர்பஸ், அதாவது நோக்கம் அண்ட் என்ன பயன்பாடுன்றதையும் இந்த கிளாஸில் நாம் இப்போது பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லாங் சைஸ் நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. எதுக்காகனா ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ்க்காக. இதில் தான் நீங்கள் உங்களுடைய டெய்லரிங் கிளாஸஸ் நம்ம கண்டினியூஸாக அட்டன் பண்ணுறோம் இல்லையா, அதோடைய எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. வித் மெஷர்மெண்ட் ஃபார்முலா எல்லாமே நம்ம கிளாஸில் சொல்லி கொடுப்போங்க. அதை நோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட் வாங்கிக்கோங்க. அந்த ரெக்கார்ட் நோட்டே பார்த்திங்கன்னா 3 விதத்தில் கிடைக்கும். அண்ட் ரெக்கார்ட் நோட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது, அதாவது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, உங்கள் நேமை எழுதிக்கோங்க அண்ட் நம்ம கிளாஸ் நேம் எழுதிக்கோங்க. அண்ட் இண்டெக்ஸில் என்னென்ன கிளாஸஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அதாவது கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்றத டேட் போட்டு நீங்கள் அட்டன் பண்ண டேட்லேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருவோங்க. அப்புறம் ரெக்கார்டு என்ன மாதிரி 3 விதத்தில் நோட் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையாங்க, இந்த மாதிரி 2 சைடுமே ரூல்டாக இருக்கிற நோட் கிடைக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரூல்டாக இருக்கும், இன்னொரு சைடு ப்ளைனாக இருக்குங்க. 3வது நோட் பார்த்திங்கன்னா 2 பக்கமே ப்ளைனாக இருக்கிற நோட் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி நோட் வாங்கினா கன்வீனியன்ட், உங்களுக்கு பிடிக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பார்த்து ரெக்கார்ட் நோட் வாங்கிக்கோங்க. ரெக்கார்டு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜ் வந்து எதுக்குன்னா நம்ம கிளாஸஸை ஃபில் பண்ணுறதுக்குங்க. அடுத்து இந்த பேஜும் இண்டெக்ஸ் பேஜ் தான். அதுக்கடுத்து ஒரு 2லேருந்து ஒரு 3-4 பேஜ் ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு நீங்கள் ரெக்கார்டை எழுத மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்கங்க. அதே போல் ரெக்கார்ட் நோட்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சைடு, அதாவது எல்லா கிளாஸஸ்லேயும் ஒரு சைடு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனை எழுதிட்டு வந்துருங்க. இந்த சைடில் வந்து நம்மளோட கிளாஸில் நம்ம மார்க் பண்ண போகிற அந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுடைய அதாவது மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பேட்டர்ன், பிக்சர், அதுக்கு இந்த சைடை விட்டுருங்க. எல்லா ஒரு ஃபஸ்ட்டு இந்த சைடு நீங்கள் பிக்சருக்குன்னு ஒதுக்கிட்டிங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே அடுத்தடுத்து நம்ம கட்டிங் போடுறதுக்கு இந்த ஒரு சைடையே பிக்சருக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த சைடை மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் மெஷின் நான் வச்சுருக்கிறது பேசிக் மெரிட் மெஷினுங்க. உங்களுக்கு என்ன மெஷின் தேவையோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. உஷா, மெரிட் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டில் டெய்லரிங் மெஷின் வாங்கிக்கோங்க. மெஷின் வாங்கினதுக்கப்புறமா மெஷின் நீடில் வந்து முக்கியங்க. மெஷின் நீடில் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கும்போது ஏதாவது நம்ம தவறுதலாக தைக்கும்போது நீடில்ஸ் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் மெஷின் நீடில் உங்கள் மெஷினுக்கு என்ன சைஸில் தேவையோ வாங்கிக்கோங்க. என்னோடய மெஷினுக்கு 16 சைஸ், அதனால் நான் 16 சைஸில் நீடில் வச்சுருக்கேன். அதே மாதிரி மெஷின் நீடில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்றாப்புல மெஷின் நீடில் மாறுங்க. ஒரு சில மெஷினுடைய நீடில் பார்த்திங்கன்னா இந்த ஹெட் டாப் இருக்குது பார்த்திங்கன்னா அது உருண்டையாக இருக்கும். ஒரு சில இதில் ஃப்ளாட்டாக இருக்கும். என் மிஷினில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், சப்பட்டையாக. இப்போ சைடில் திருப்பி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். ஒரு பக்கம் ரவுண்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குங்க. இந்த பக்கம் இப்போ திரும்பி காட்டுறேன் பாருங்கள், ஓவலாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக என்ன நீடில்னு உங்கள் மிஷினுக்கு பார்த்து வாங்கிடுங்க. கீழே பார்த்திங்கன்னா ஹோல் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம த்ரெட் போடணும் மிஷின் நீடில். அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்ச் டேப்புங்க. இன்ச் டேப் வந்து வாங்கும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக பார்த்து வாங்குங்க. ரொம்ப ஸ்டிஃபான இன்ச் டேப் வாங்கினீங்கன்னா கர்வ்ஸ், வளைவுகளில் எல்லாம் வந்து திருப்பும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நல்ல வளையக்கூடிய தன்மை உள்ள இன்ச் டேப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இன்ச் டேப்பில் இது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச், அதாவது அரை இன்ச். இது வந்து 1 இன்ச். இது வந்து 1.5 இன்ச், அதாவது 1.5 இன்ச். இந்த அரை இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கும் இடையில இருக்குது பாருங்கள் ஒரு லைன், அதாவது இந்த கொஞ்சம் பெரிய லைனாக, இது வந்து 0.25 இன்ச், அதாவது 0.4 இன்ச். இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட்டில் சொல்லும்போது 1.5 இன்ச் அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. 1.25 இன்ச் அப்படின்னா இந்த இடத்துல, இந்த 1.5 இன்ச்சு 1 இன்ச்சுக்கும் அரை இன்ச்சுக்கும் இடையில இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிங்கன்னா அது 1.25 இன்ச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சிசர்ஸுங்க. 2 வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஃபேப்ரிக் துணி
கட் பண்ணுறதுக்கு. துணி வெட்டுற சிசரில் வந்து என்றைக்குமே பேப்பர் கட்டிங்ஸ் அண்ட் சார்ட் கட்டிங்ஸ் வந்து கட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு இன்னொரு சிசர் வாங்கிக்கோங்க. நான் வாங்கும்போது பெரிய சிசர் வாங்கிட்டேன். நீங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் அண்ட் சார்ட் கட்டிங்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சிசராக வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் துணி வெட்டுறதுக்கு இந்த மாதிரி சிசர் வாங்கிக்கோங்க. சிசர் வாங்கும்போது உங்கள் கையில் பிடிக்கிறதுக்கு ஹோல்டுக்கு எத்தாப்பில் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக வாங்கினா ஒரு சிலருக்கு வந்து கை வலிக்கும் அண்ட் துணி வெட்டும் போது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லைட்டாகவும் சிசர் வந்து லைட் வெயிட்டாக வாங்கிட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா துணி வந்து வெட்ட முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். துணியோடு அப்படியே இந்த சிசர் வந்து சரியாக கட் பண்ணாது. அதனால் உங்களுடைய இதுக்கு ஹோல்டுக்கு ஏற்றாப்புல ஒரு மீடியம் வெயிட் உள்ள சிசராக நல்ல சிசராக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சிசரில் கட்டாயம் பேப்பரோ வேறு எதுவும் கட் பண்ணிடக்கூடாது. என்னுடைய பர்சனல் அனுபவமே பார்த்திங்கன்னா, நான் டெய்லரிங் கற்றுக்கிட்ட ஆரம்பத்தில் அம்மா வந்து தெரியாமல் இந்த சிசரை யூஸ் பண்ணியே எல்லாமே கட் பண்ணுவாங்க. எண்ணெய் பாக்கெட்லேருந்து என் தங்கச்சி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்கெட்லாம் எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் எப்படி சிசர் வந்து ரொம்ப முன்னையாச்சு கட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தா அவங்க இந்த மாதிரி மற்ற இதெல்லாம் கட் பண்ணனால தான். அதனால் வந்து என்ன ஆயிரும்னா சிசருடைய ஷார்ப்னஸ் போயிடும். அதனால் துணி வெட்டுறதுக்கு வச்சுக்கிற சிசரில் வேறு எதுவுமே வெட்டக்கூடாது. வீட்டில் யாரையும் தொட விடாமல் தனியாக வச்சுக்கோங்க டெய்லரிங்க்குன்னு வாங்குகிற சிசரை. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டர். அதாவது டெய்லர் தைச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன நூல் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த கட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கட்டர் ஒன்று கட்டாயம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வாங்க வேண்டிய மெட்டீரியல் என்னென்னு பார்த்திங்கன்னா த்ரெட்டுங்க, நூல்கண்டு. நூல் வாங்கும்போது நல்ல நூலாக மட்டும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடிக்கடி அந்து போகாத நூலாக வாங்குங்க. ஏன்னா நம்மளே பிகினராக இருந்து தைக்க பழகிறோம். எடுத்த உடனே நூல் வந்து மெஷினில் போட்டு தைக்கும் போது அடிக்கடி அந்து போனால் அதை கோர்க்கிறதே நமக்கு புது டென்ஷனாக பெரிய தலைவலியாக இருக்குங்க. அதனால நூல் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நூல் வாங்கி ஒரு நூல்கண்டு இந்த மாதிரி வாங்கி நூல் இப்படி வாங்கி செக் பண்ணி பாருங்கள். இப்படி எடுத்த உடனே இப்படின்னு இழுத்த உடனே அந்து போயிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா அழுத்தி இழுத்திங்க அப்படின்னா தான் அந்து போகணும். அப்படி பார்த்து நூல் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பல பேர் என்கிட்ட கேட்குறதுனால சொல்கிறேன். என்ன பிராண்ட் நூல் வாங்கணுன்னு எப்போவுமே கேட்பீங்க. நான் வர்தமான் இந்த பிராண்ட் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதனால் இந்த உங்களுக்கு ஏதாவது பெட்டர் நூல் தெரிஞ்சால் எனக்கு கூட சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற இந்த மெட்டீரியலுக்கு பேர் தான் பாபின் கேஸ். இந்த பாபின் கேஸோட நேபை இப்படி பிடிச்சி தான் பாபினை போட்டு நம்ம மிஷினில் மாட்டணும். அண்ட் இதுக்கு பேர் தான் பாபின். இந்த பாபின் எதுக்குன்னா இதில் தான் நம்ம நூலை சுற்றுவோம். நூலை சுற்றினதுக்கு அப்புறமா தான் இந்த பாபினை போடுறதுக்கான கேஸ் தான் இது. இந்த பாபினோட ஹோல்டர் இதில் இந்த மாதிரி இந்த பாபினை போட்டு இந்த ஹோல்டர் எப்படி பிடிச்சி நீங்கள் மிஷினில் மாட்டுவீங்க. அதுக்கப்புறமா மிஷின்லேருந்து எடுக்கிறதுக்கு தான் இந்த நேப் இருக்கும். இந்த நேப் வழியாக தான் நீங்கள் உங்கள் பாபின் கேஸோடு வெளியே எடுப்பீங்க. இப்போ இந்த பாபின் இருக்கு இல்லையா, இதில் போட்டு நீங்கள் தைக்கிற நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் தைக்கிற உங்கள் ட்ரெஸ்ஸினுடைய அடிப்பாகத்தில் வரும். அதே மாதிரி இந்த த்ரெட் மெஷின் மேலே மாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காகவே நான் ஸ்டிச் பண்ணி ஒரு துணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாபின் இருக்கு இல்லையா, இது போட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸினுடைய அடிப்பக்கத்தில் பாருங்கள் ப்ளூ கலரில் ஸ்டிச்சஸ் விழுந்திருக்கு. அண்ட் மேல் பக்கம் இதே மாதிரி ஒரு எல்லோ கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணேன். பாருங்கள் எல்லோ கலரில் த்ரெட் விழுந்திருக்கு. அதே மாதிரி இந்த பாபின் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காகனா நீங்கள் ஒரு வேளை ஒரு பேண்ட் அண்ட் டாப் தைக்கிறீங்க அப்படின்னா பேண்ட் ஒரு கலர் அண்ட் டாப் ஒரு கலரில் இருக்கும். அப்போ டாப்புக்கு தேவையான கலரை ஒரு பாபினில் சுற்றிக்குவீங்க, பேண்ட்டுக்கு தேவையான கலரை ஒரு பாபினில் சுற்றிக்குவீங்க. அதுக்காக தான் நான் ஒரு 4-5 பாபின் வாங்கி வச்சுக்கோங்கன்றேன். இல்லைன்னா வந்து உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும். ஒரு இதில் இருக்கிற நூலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு நூல் நமக்கு போட முடியாது. அதனால தான் பாபின் 4-5 வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா லாங் சைஸ் ஸ்கேல். இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் கட்டாயம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் எதுக்கு தேவைப்படும்னா சுடிதாருடைய சைடெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு, ஆர்ம் ஹோலுக்கு அந்த எல் ஷேப்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு, பேண்ட்டுடைய ஸ்ட்ரைட் அண்ட் கட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கேல் தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா கர்வ் ஸ்கேல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஆர்ம் கர்வ் ஸ்கேல், லெக் கர்வ் ஸ்கேல், அப்புறம் ஹிப் கர்வ் ஸ்கேல், எல் ஷேப் ஸ்கேல் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சீம் ரீப்பருங்க. இது எதுக்குன்னா துணி தைச்சதுக்கப்புறமா ஏதோ ஒரு இடத்துல தப்பாக தைச்சிட்டோன்னா பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ண வேண்டியது. சீம் ரீப்பர் கிடைக்கலன்னா நீங்கள் சேஃப்டி பின் கூட யூஸ் பண்ணலாம். பட் இதுனா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக பிரிச்சிடலாம், கையில் காயம் எதுவும் ஏற்படாமல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது இப்போது இந்த இடத்துல நான் பார்த்திங்கன்னா தையல் போட்டிருக்கோம், நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த பால் இருக்கு இல்லையா, பால் ஷேப்பில் இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, இதை அடியில் இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள்
பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தையல் போட்ட இது இடம் தான், கிளாத் தான். இப்படி அடியில் இப்படி விட்டுட்டு இந்த பால் ஷேப்பில் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பிரிக்கும்போது என்ன ஆகும்னா கிளாத்தில் வந்து எந்த டேமேஜும் வராது, துணி வந்து கிளியாது, ஓட்டை விழுகாதுங்க. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த சீம் ரீப்பர் வாங்கி வச்சுக்கோங்க, கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீம் ரீப்பரை யூஸ் பண்ணி இன்னொரு மெத்தட்லையும் பிரிக்கலாங்க. எப்போன்னா நீங்கள் ரொம்ப ஃபைன் ஸ்டிச் போட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இந்த பால் ஷேப்பில் இருக்கிறத அடியில் விட்டு நீங்கள் பிரிச்சிங்கன்னா துணி கிழிஞ்சு டேமேஜ் ஆக வாய்ப்புண்டு. அப்போது இந்த ஷார்ப் எட்ஜாக இருக்கு இல்லையா, இதை இந்த தையலில் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்படி பிரிக்கலாங்க. இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு தான் இந்த ஷார்ப்பான எட்ஜஸோடு இருக்குது சீம் ரீப்பர். இந்த மாதிரி 2 மெத்தடில் நீங்கள் பிரிச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம வாங்க வேண்டிய மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊசிங்க, நீடில். அதாவது வீட்டில் சாதாரணமாக துணி தப்போம் இல்லையா, இந்த மாதிரி காது வச்ச ஊசி, இந்த ஊசி வாங்கணும். இதில் வந்து 2 சைஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஊசியும் இன்னொன்று சாதாரண சின்ன சைஸ் ஊசி. எதுக்குன்னா ஹேண்ட் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, பட்டன்ஸ் அண்ட் ப்ளவுஸ் ஹூக்ஸ், அப்புறம் ப்ரெஸ் பட்டன்ஸ், இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஹெம் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த ஊசி தேவைப்படுங்க. இந்த நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பென்சில். அதாவது ட்ராயிங் வரைகிறதுக்கு பென்சில் தேவை, மார்க் பண்ணுறதுக்கும் பென்சில் வாங்கி வச்சுக்கோங்க. எரேசர் வாங்கி வச்சுக்கோங்க அழிக்கிறதுக்கு. அப்புறம் ரெக்கார்ட் நோட் எழுதுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு நல்ல பென்னாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மார்க்கர். இது ரொம்ப கட்டாயமாக வாங்க வேண்டிய பொருளுங்க, இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இந்த டெய்லரிங் கிளாஸில். மார்க்கர் வந்து ஆர்டினரி டிசி மார்க்கர் இருக்குது, அப்புறம் வேக்ஸ் மார்க்கர் இருக்குது. அதை அயன் பண்ணிங்கன்னா போயிடும். அப்படி இது எதுவுமே கிடைக்கலன்னா சாக் பீஸ், அதாவது லைட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு டார்க் சாக் பீஸோ இல்லை டார்க் கலரில் மார்க்கர் வாங்கிக்கோங்க. இதுவும் கலராக இருக்குது. அதே மாதிரி டார்க் கலருக்கு லைட் கலரில் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் மார்க்கர் பென்னும் அவைலபிள். உங்களுக்கு எது தேவையோ உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம ஸ்கர்ட்லாம் தப்போம் இல்லையாங்க, அதுக்கு ஹிப் பெல்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எலாஸ்டிக் தேவைங்க. எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா இது 1/2 இன்ச், இது வந்து 1 இன்ச்சுங்க. 1/2 இன்ச் 1 இன்ச் எலாஸ்டிக் வந்து ஒரு 3 மீட்டர் கிட்ட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப காலம் அதிகம் வராது, கம்மியான ரேட்டில் தான் வரும். 1.5 இன்ச்லேயும் எலாஸ்டிக் இருக்குது. அது இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் காமிக்கல. என்கிட்ட இப்போ இந்த 2 சைஸ் இருக்கிறனால காமிச்சிருக்கேங்க. எலாஸ்டிக் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னாங்க பட்டன்ஸ் நமக்கு தேவை. நம்ம கிளாஸில் இது ஒரு சிலபஸாகவே நம்ம கவர் பண்ணுறோம். பட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 ஹோல் உள்ள பட்டன் இருக்குது. உங்களுக்கு எந்த பட்டன் தேவையோ வாங்கிக்கோங்க. ஆனால் இது பேசிக், இந்த பட்டன் கட்டாயம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அன்றைக்கே சொல்லியிருந்தேன் கிளாஸில் என்னென்ன மாதிரி பட்டன்ஸ்லாம் தேவைன்னு சொல்லி கொடுப்போம். இதுவும் இந்த மாதிரி பட்டன்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ட்ரெஸ்ஸுடைய அழகை மேற்கொண்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன்லாம் பட்டன் விலையை நிறைய கிடைக்கிது, உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஹூக் ஷேப்டு பட்டனும் இருக்கும். இதெல்லாம் குழந்தைங்களுடைய ஃப்ராக்ஸில் வச்சு நம்ம தப்போங்க. இந்த டைப் ஆஃப் பட்டன்ஸ் எல்லாம், இந்த டைப் பட்டன் கட்டாயம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பட்டன்ஸ். இது தாங்க ப்ரெஸ் பட்டன். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து கிட்ஸ் ட்ரெஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரெஸ் பட்டன் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோங்க. ப்ரெஸ் பட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு வந்து இப்படி நேப் மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு ஒரு ஹோல் இருக்கும். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதனால தான் இதுக்கு பேர் ப்ரெஸ் பட்டனுங்க. ப்ரெஸ் பட்டன் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் ஹூக் இருக்கு இல்லையாங்க, இந்த ஹூக்கும் இந்த லூப் ஹூக்கும் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு தனியாக பீஸில் தரமாட்டாங்க, ஒரு பேக்கெட்டில் தாங்க கிடைக்கும். இந்த ஹூக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு பாக்ஸில். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் ஹூக்கு, ஸ்கர்ட்டுடைய அந்த லூப் ஹூக்கும் தாங்க கொடுப்பாங்க. இதுவும் ஒரு பாக்ஸில் 10 பீசஸ் 12 பீசஸ் வர மாதிரி கிடைக்கும். இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பால் பென் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் வந்து இந்த பால் பென் பார்த்திங்கன்னா டிசைனாக கலரான ஹெட்டோடு வருது. அதுவும் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பால் பென் எதுக்குன்னா நெக் ஏரியா இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் ஏதாவது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு போடுறதுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஸோ பால் பென்னும் வாங்கி வச்சுக்கோங்க. பால் பென் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தெல்லாம் மேலே, அதாவது உங்களுடைய ஃபேர் கிளாத் மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணி தைக்கும்போது இந்த மாதிரி மெஷினில் தைக்கும்போது நகண்டுச்சுன்னா உங்களுக்கு ஷேப்பே கெட்டு போயிடும். திருப்பி அதே மாதிரியே வச்சு உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகினிங்கில். அப்போது இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தை நீங்கள் மேலே வச்சு ஃபேர் கிளாத் மேலே வச்சு இப்படி பின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன இழுத்தீங்கன்னாலும் பாருங்கள் வராது. அந்த ஃபிட்டிங் அப்படியே இருக்கும் அதே ஷேப்பில். ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். நெக் ஷேப், ஆர்ம் ஹோல், எல்லா ஏரியாவும். அதுக்காக தான் இந்த பால் பென் உங்களுக்கு யூஸ் ஆகும். ப்ளவுஸுடைய எட்ஜில் எல்லாம் த்ரெட் பைப்பிங் கொடுப்போம் இல்லையாங்க, அதுக்காக இந்த த்ரெட் பைப்பிங் கொடுக்குற த்ரெட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு கண்டு தான் வரும். அப்புறமா பேப்பரில் மார்க்கிங்ஸ் பண்ணி கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் தேவைப்படுங்க. ஸோ நியூஸ் பேப்பரும் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், இல்லைன்னா ஒரு 2 பேப்பர் எங்கேயாவது வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா
இந்த லூப் டர்னர், இதை லூப் டர்னர்னு சொல்லுவாங்க, இல்லை ஹூக்டு நீடில்னு சொல்லுவாங்க. ப்ளவுஸுடைய ரோப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேக் ரோப், அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்புறதுக்கு இந்த டர்னர் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ரோப்பை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த லூப் டர்னரை வச்சு நீங்கள் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ரோப் வந்து பேக் ரோப் வந்து கிடச்சிரும். அதுக்காக தான் இந்த லூப் டர்னர் யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுன்றதையும் நம்ம கிளாஸில் நான் கிளியராக டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்குறேங்க உங்களுக்கு. அடுத்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக், அதாவது கிளாத் தாங்க. நம்ம தச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு துணி வாங்கி வச்சுக்கோங்க. கம்மி ரேட்லேயே நீங்கள் துணி வாங்கிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம இனிஷியலாக தச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து லைனிங் கிளாத் வந்து வாங்கிக்கோங்க. லைனிங் கிளாத்தோடைய மீட்டர்லாம் எவ்வளோ வரும்னு கேட்டிருந்தீங்க. ஒரு 40 ரூபா 40 ருபீஸ் கிட்ட வரும். அதே மாதிரி பாப்லின் கிளாத் வாங்கிக்கோங்க. பாப்லின் கிளாத் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 60, 75 கூட வரும், 55 அந்த மாதிரி. அந்த மெட்டீரியலுடைய குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல துணி கிடைக்கும். பாப்லின் கிளாத் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்கர்ட் தைக்கிறோம் இல்லையாங்க, அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்கர்ட் தைக்கையில் நீங்கள் பாப்லின் கிளாத் வாங்கிக்கோங்க. ஃப்ராக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஸ்கர்ட்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைனிங் கிளாத்லேயே பண்ணுங்கள். சிலர் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் நல்ல துணியிலே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் குழந்தைங்க இல்லை, நீங்கள் ஸ்டிச் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போது அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் துணி வாங்கி நீங்கள் தைங்க. இல்லை காட்டன் மெட்டீரியல் வாங்கிடுங்க. ஏன்னா பூனம் கிளாத் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தைக்க முடியாதுங்க பிகினிங்கில். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு பிறகு எந்த ஃபேப்ரிக்லேயும் நம்மளால் தைச்சிட முடியும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னாங்க காட்டன் கிளாத் தான் ரொம்ப பெஸ்ட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் காட்டன் கிளாத் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி துணி வாங்க முடியல, வேண்டாம், அது எடுத்ததுமே துணியில் வாங்கி வேஸ்ட் பண்ணணுன்னாலும் அதுவும் பெட்டர் சாய்ஸுங்க. வீட்டில் வந்து வேஷ்டி ஏதாவது இருக்குது, இல்லை நல்ல காட்டன் சாரீ இருக்குது, இல்லை ரேஷன் கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா ரேஷன் சாரீ. மோஸ்ட்லி எல்லா டெய்லரிங் கிளாஸ் எல்லா இடத்துலையுமே ரேஷன் சாரீ தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதில் வாங்கி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட நல்ல கிளாத் ஃபேப்ரிக்கு நம்ம வெளியில் போயிடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது நீங்கள் வெளியே போடக்கூடிய நல்ல மெட்டீரியலில் எடுத்த உடனேயே அதில் நம்ம மார்க் பண்ணி தப்பாவோ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த துணி வேஸ்ட் ஆயிரும். அதனால் சொல்கிறேன், ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் ரஃப்பாக வீட்டில் கிடைக்கக்கூடிய வேஷ்டி, அதாவது காட்டனில் வேஷ்டியோ சாரியோ கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க. காசை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே எந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ச் டேப் கட்டாயம் வாங்கிடுங்க. ஏன்னா அதெல்லாம் ப்ரைமரி மெட்டீரியல். அது இருந்தாலே நம்மளால் டெய்லரிங் கிளாஸஸில் வந்து ஒர்க் பண்ணிட முடியும். அடுத்து மார்க்கர் வாங்கிடுங்க. அப்புறம் ஸ்கேல் வாங்கிடுங்க, சிசர் வாங்கிடுங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே. அப்புறம் டெய்லரிங் மிஷின். இந்த 5 மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஏதாவது தப்பாக தைச்சிட்டோம் அப்படின்னா அதை பிரிக்கிறதுக்கு இந்த சீம் ரீப்பர் காமிச்சோம் இல்லையா, இதை வாங்கிடுங்க. இன்ச் டேப், மார்க்கர், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன மார்க்கர் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. அடுத்து சிசர் வாங்கிக்கோங்க, ஸ்கேல் வாங்கிக்கோங்க, டெய்லரிங் மிஷின். இதெல்லாம் ப்ரைமரியான ஒரு விஷயம். அப்புறம் நூல்கண்டு வாங்கிடுங்க, கட்டாயம் வாங்கிடணும். பாபின் அண்ட் பாபின் கேஸ் அண்ட் நீடில், அதாவது மிஷினில் தைக்கிற நீடில். ஹேண்ட் ஒர்க்குக்காக ஹேண்ட் நீடிலும் பட்டன்ஸும் கட்டாயம் வாங்கிட்டு வந்துருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி நம்ம பிரிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஹிப் கர்வ் ஸ்கேல், ஆர்ம் கர்வ் ஸ்கேல், இதெல்லாம் கூட வந்து செகண்டரி. எப்போனா பெரிய ட்ரெஸ்லாம் நம்ம தப்போம் இல்லை, பேண்ட், ஃப்ராக் அந்த மாதிரி, அப்புறம் சுடிதார் அந்த மாதிரி டயத்தில் தான் உங்களுக்கு தேவைப்படும். நம்ம கிளாஸில் நம்ம மோஸ்ட்லி அந்த ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணலாமலும் எப்படி தைக்கணும் மேனுவலான்றதையும் நான் சொல்லி கொடுத்துருவேங்க. ஏன்னா எல்லா நேரமுமே இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் எதுக்காக நமக்கு வந்திருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரத்தை கம்மி பண்ணுறதுக்கும் நம்மளுடைய வேலையை கம்மி பண்ணுறதுக்கும் தான். சம்டைம்ஸ் ஒரு வேளை அந்த ஸ்கேல் நம்மக்கிட்ட கிடைக்கல அப்படின்னா அதில் மட்டுமே நம்ம வச்சு மார்க் பண்ணி பழகிட்டோம்னா அது இல்லைன்னா மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் இல்லைனாலும் எப்படி மார்க் பண்ணலான்றதையும் நம்ம கிளாஸில் நம்ம ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருவோங்க. போன கிளாஸில் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்ன ஹெல்ப், என்ன டவுட் அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக நம்ம ரிப்ளை பண்ணிடுவோங்க, நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏதாவது புரியல, இன்றைக்கி நான் எடுத்த இந்த மெட்டீரியல் கிளாஸ்லேயே உங்களுக்கு ஏதாவது கிளியராக இல்லை, நான் இன்னும் கிளியராக டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதையும் டீட்டெயில்டாக கிளியராக சொல்லிடுறேங்க. ஒருத்தவங்க எனக்கு நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக இந்த கிளாஸுடைய எண்ணில் என்னால் தச்சிட முடியுமான்னு. நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேங்க. நம்ம கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த கிளாஸுடைய எண்ணில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்கங்க. நம்ம கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எல்லா கிளாஸஸ்க்கான வீடியோவும் ரெகுலராக அப்டேட் பண்ணிடுவோங்க. தேவைப்படுறவங்க சேனலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.